தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூரில் குற்றச்சம்பவங்களை தடுக்க காவல்துறையினர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தமிழக டிஜிபியின் உத்தரவின் கீழ் போதைப் பொருட்கள் கடத்தல், அதாவது தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் கடத்தல் உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தும் விதமாகவும் குற்றச்சம்பவங்களை கட்டுப்படுத்தும் விதமாகவும் மாவட்ட எல்லை பகுதிகளில் தற்போது தீவிர காவல்துறையினர் பரிசோதனையானது நடந்து வருகிறது. அந்த வகையில் தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் சரகத்திற்குட்பட்ட 7 காவல் நிலைய எல்லைகளுக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் திருவிடைமருதூர் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் தலைமையில் தீவிர வாகன சோதனையானது நடந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் தஞ்சை மயிலாடுதுறை மாவட்ட எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய நரசிங்கன்பேட்டை, அதே போன்று அரியலூர் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய அணைக்கரை, திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட எல்லை பகுதியாக இருக்கக்கூடிய நாச்சியார் கோயில் உள்ளிட்ட பல்வேறு எல்லை பகுதிகளில் தொடர்ந்து வாகன சோதனையானது நடந்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் நாள்தோறும் மாலை 4 மணி முதல் 11 மணி வரை தஞ்சை மாவட்ட எஸ்பி உத்தரவின்படி தற்போது திருவிடைமருதூர் டிஎஸ்பி தலைமையில் தீவிர வாகன சோதனையானது நடந்து வருகிறது. குறிப்பாக இந்த வாகனங்கள் செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களையும் முழுமையாக பரிசோதனை செய்யுமானது நிகழ்வானது நடந்து வருகிறது. மேலும் இங்கு செல்லக்கூடிய வாகனங்களில் எடுத்து செல்லக்கூடிய பொருட்கள் குறித்து உரிய ஆவணம் இருந்தால் மட்டுமே அது அனுமதிக்கப்படுகிறது. மேலும் இருக்கக்கூடிய வாகனம் முழுமையாக பரிசோதனை செய்தும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் ஹெல்மெட் அணிந்திருக்க வேண்டும். அதே போன்று 4 சக்கர வாகன கார்களில் செல்லக்கூடியவர்கள் சீட் பெல்ட் அணிந்திருக்க வேண்டும் என்று தொடர்ந்து காவல்துறையினர் மூலம் தொடர்ந்து அறிவுறுத்தலும் ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வாகன பரிசோதனை என்பது தற்போது முழுவீச்சில் தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக சொல்ல வேண்டுமேயானால் மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சை மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இந்த மாவட்ட எல்லை பகுதிகளில் இந்த போலீசார் முழுவீச்சில் வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். குற்றச்சம்பவங்களை தடுக்கும் விதமாக இவர்கள் செய்யும் செயலானது மிகுந்த வரவேற்பையும் பெற்றுள்ளது. நியூஸ் 7 தமிழுக்காக திருவிடைமருதூரிலிருந்து விக்னேஷ்.